உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஞானம் வேணுமா பிள்ளைகளுக்கு? ஞானத்தை சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் வேதத்தில் பார்க்கிறோம். சரீரத்தில் சுகம் வேணுமா? சுகம், ஆரோக்கியம் ஒரு ஆசீர்வாதம் தானே. போதும் போதுன்ற அளவுக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல பலன். என் சரீரத்தில் எல்லா உறுப்பும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராம். வருமானம், அல்லது கடன் பிரச்சனைங்க, பண பிரச்சனைங்க, அப்படி இல்லை. போதும் என்கிற அளவுக்கு திருப்தியா ஆண்டவர்களை குறை வைக்கலை. மீதியெல்லாம் நாங்கள் சேமிக்கிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். பிஸ்னஸில், ஊழியத்தில், எல்லா காரியத்திலையுமே ஆண்டவருடைய ஆசீர்வாத நன்மை என்பது சும்மா கொஞ்சம் தந்துட்டு அப்படி போவதல்ல. திருப்தியாய் என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் திருப்தியான ஆசீர்வாதம் இல்லை தானே? எல்லாம் நல்லா இருக்குங்க, நிறைய பணம் வருது, வீடு வருது, எல்லாம் வாங்கிட்டோம், பைக் இருக்குது, கார் இருக்குது, நிம்மதி இல்லையே. அப்புறம் என்ன ஆசீர்வாதம்? நிம்மதி தான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதான் சமாதானம், தேவ சமாதானம் என்பது. போதும் என்கிற அளவிற்கு ஒரு சமாதான சந்தோஷம் உள்ளத்தில் வரணும் இல்லை? அது இயேசுவால் மட்டும்தான் தர முடியும். இந்த உலக ஆசீர்வாதத்துக்கு பார்த்தீங்களா, பணம், செல்வம், பதவி பிசாசாலையும் கொடுக்க முடியும். அதை விளங்கி கொள்ளணும். எல்லாமே அது ஆண்டவரால் கொடுக்கப்படுவதல்ல. இந்த உலகத்தில் உள்ள சில நன்மைகளை சாத்தானால் கொடுக்க முடியும். அதனால தான் துன்மார்க்கரும், கள்ளர்களும், ஏமாத்துகிறவர்களும் பதவியில் வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் பதவி கிடைக்கிற சமாதானம் இருக்கான்னு கேட்டு பாருங்க. சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். போதும் போதும் என்கிற அளவுக்கு சமாதானம், மனசுல ஒரு திருப்தி, எப்பவும் சந்தோஷம். ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா? அதனால முதலாவது ஆண்டவரே நிரம்பி வழிகிற சமாதானம் என் உள்ளத்துல இருக்கணும். எப்பவுமே அந்த நிம்மதி, சந்தோஷம் இருக்கணும் ஆண்டவரே. மற்றதெல்லாம் ரெண்டாவது. அது எந்த ஆசீர்வாதமானாலும் அவர் திருப்தியாய் நீங்கள் இருக்கும்படி ஆசீர்வதிப்பாராம். ஏன்னா அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனாரு, தனியே பலியாய் கொடுத்தார். நமக்கு சமாதானம் கொடுக்க ரத்தம் சிந்தினார். நமக்கு சுகம் கொடுத்த ஆசீர்வதிக்க தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முள்முடியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அவமான நிந்தைகளை மாற்றி நம்மை மகிழ்விக்க அவர் நிந்தை பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொடுக்க சிலுவையில் தரித்திரராய் தொங்கி மறித்தார். எல்லாமே நமக்காகத்தானே. அந்த சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியம் உங்களை திருப்தியாய் ஆசீர்வதிக்க. இப்ப சொல்லுங்க, இயேசுவே நன்மையினால் என்னை திருப்தியாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை திருப்தியாய் குறைவில்லாமல் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.